ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 2 பார்க்கலாங்களா? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு கார்ன் எடுத்து நல்லா ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் வார்ம் ஆன உடனே நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையால் எடுத்தாலே நல்லா பூ போல் வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவுக்கு உதிர்த்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இதுலேயும் பெப்பர் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது குழந்தைகளுக்காக தான் நான் இந்த லஞ்ச் ரெசிபீஸ் எல்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் விதை நீக்கி அந்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஆப்பிள் தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உதிர்த்து வச்ச கார்ன் 1 கப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 கப்பு கார்ன் அப்படி சேர்த்திக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு 2 பேராக இருந்தால் அதை டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம வடித்து ஆற வச்ச சாதம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம் இல்லைங்களா? அது கவனத்தில் வச்சு சேர்த்திக்கோங்க. குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல், இந்த காரம் சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சில்லி பவுடரெல்லாம் வேண்டாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்த்துங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு ஆல்ரெடி சேர்த்திட்டோம். கலந்து விட்டுட்டு மல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி சேர்த்தி இன்னும் நல்லா கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான கார்ன் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ பேக் பண்ணலாங்களா? இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் தான் கொண்டு போகிறா எங்கள் பாப்பா. அதில் ஒரு 2 கரண்டி, இந்த கரண்டியில் 2 கரண்டி சாதம் தான் பிடிக்கும். அதே போதும்னு சொல்லிடுவான். அதனால் இந்த கார்ன் ரைஸ் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸில் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸே போதும் அப்படின்னு எந்த வெஜிடபிள்ஸும் பண்ணலை. அதனால் மழை பெஞ்சிட்ருக்கறனால சரி ஓகே பரவாயில்ல, குழந்தைகளுக்கு பிடிச்சது நம்ம கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் தானே அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா வேறு வெஜிடபிள்ஸ் தான் நான் சைட் டிஷ்ஷாக கொடுப்பேன். கார்னு கொஞ்சம் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறனால இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பேக் பண்ணியாச்சு.